போறேன். எங்க பசுமாடு புதுசா கன்று ஈண்டெடுக்க போகுதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதான் எங்க அப்பா பரபரப்பா பாவம் தூக்கமே இல்லாம எங்கேயும் போகாம அது பக்கத்துலயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா அந்த பசுமாடு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ராகி களியும் கம்பு களியும் காலையிலயும் சாயந்தரமும் மாவு அரைச்சி இந்த மாதிரி களி கிண்டி மாட்டுக்கு கொடுப்பாங்க. எங்க வீட்டுல குட்டி கண்ணுக்குட்டி வந்தாச்சு. ஆமா, இது பாப்பா கண்ணுக்குட்டின்னு எங்க அப்பா சொன்னாங்க. எங்க அப்பாவும் பாட்டியும் அழுதுகிட்டே சந்தோஷமா அந்த மாட்டையும் கன்றுக்குட்டியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா எப்பயும் மாட கோமாதா தெய்வம்னு வணங்குவாங்க. மாடு கன்று ஈந்த உடனே இந்த மாதிரி விளக்கேத்துவாங்க. மாடு குளிக்க வச்சு பூ மாலை போட்டு மஞ்சள் தடவி இந்த மாதிரி பூஜை பண்றது எங்க வீட்டோட வழக்கம். சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாம அம்மா கொஞ்ச நேரம் மாட்டை எப்பவும் நெத்தியில தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா எப்பயும் ரொம்ப பொறுப்பானவர். கன்றுக்குட்டிக்கு பால் குடிக்க வைக்க பழக்கி விடுறாங்க. அது அம்மா ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு போவாங்க கன்று பால் குடிக்குதா இல்லையான்னு. அம்மா ரொம்ப நல்லவங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாட்டுல இருந்து வர முதல் பாலை பிரசவிக்கிற தாய்மார்களுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவசமா ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பகிர்ந்துகிட்டு தான் சாப்பிடுவோம். கோயிலுக்கும் எடுத்துட்டு போய் படைப்பாங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் கன்று குட்டி இருக்கா? நீங்களும் சின்ன வயசுல இந்த மாதிரி கன்று ஈண்டெடுத்து கன்றும் பசுவும் அழகா துள்ளி விளையாடுறது கொஞ்சம்